நியூ இயர் ஸ்பெஷலாக என்னென்னவோ போட்டிருந்தாங்க. நிறைய போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்தாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்காம நேராக உள்ளே வந்து சூப்பர் மார்க்கெட் போயாச்சு. உள்ளே அங்கங்கே சுற்றி மட்டும் பார்த்துட்டு, இதில் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கெட் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரஸ்க் அது மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்கோஸ் அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. என்ன ஐட்டங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த சூப்பர் மார்க்கெட்டிலே அப்படின்னு பார்த்து மட்டும் ரொம்ப ரசிச்சுக்கணும். மற்றபடி எல்லாத்தையும் எடுத்தோன்னா பில்லு தீர்த்திடுவாங்க. ஸோ அதனால் நமக்கு தேவையான பொருளை மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் சம்மர் சீசன் வந்தாலும் வந்ததுங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வெறும் ஜூஸ் ஐட்டம் மட்டும்தாங்க ஃபுல்லாக ஆஃபருங்க. 1+1 ஆஃபர், 2+1 ஆஃபர் அந்த மாதிரி கெச்சப்ஸ்லாம் பார்த்தேன். அது கூடவே இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஜூஸ் ஐட்டம் தான். இது சம்மர் டைமில் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணாலும் பண்ணேன். பார்த்திங்கன்னா பயங்கரமான செட்டப்புங்க. ஃபுல்லாக ஜூஸ் ஐட்டம் ஒரே அட்டகாசமாக இருந்துச்சு. அதை பார்க்குறதா வாங்குறதா குடிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது ஃபுல்லாக வந்து பானிபூரியில் அப்படியே வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் அப்படியே டிப் பண்ணி குடிக்கிறது போல். இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. சிலது சமோசா, சிலது வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ், அதுக்கு வந்து சைடிஷ்ஷாக அந்த டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே. அதுக்கப்புறம் இப்படி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் என்னத்தை வாங்குறதுன்னு தெரியலையேன்னு ஃபுல்லாக நானும் ரவுண்ட் அடித்து வீடியோ மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் தேவையான பொருளை தேர்ந்தெடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக ஜூஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கெட் 2 பே 1 கெட் 2 அப்படிங்கிறதுலாம் நிறைய போட்டிருந்தாங்கங்க. ஆனால் இந்த மாதிரி டைமில் இங்கே வந்து தான் நம்ம இதெல்லாம் வாங்கணும் போல். முருங்கைக்கீரை சூப் வந்து வேணுமா, அதோடைய பொடி அப்படின்னு கேட்டாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக இப்படி பார்த்துட்டு வந்தேன் பாருங்கள். மேகி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதில் இருந்துச்சு. அதெல்லாம் நான் இங்கே வந்து இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அனுபவம் தான். இது வந்து ரொம்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெருசாக இருந்துச்சு. நைஸ், நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே தூக்கி மட்டும் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப லைக் பண்ணுறது கிடையாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் காட்டினாங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரவாவிலே பண்ணியிருக்காங்க போல் அப்படின்றத. பின்னாடி வந்து 100% ரவாவிலே தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் அது அவங்களுக்கு பிடிக்கணும் ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து பார்த்தேன். இது ரொம்ப க்யூட்டாக இருக்கேன்னு இப்படி பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. நமக்கு செட் ஆகாதுன்னு அங்கேயே வச்சுட்டு திரும்ப வந்துட்டேங்க குடுகுடுன்னு. வந்து இந்த பக்கம் இப்படி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஃபுல்லாக அந்தந்த செட்டப்பில் இப்போ ஊறுகாய் ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் வாங்கிக்கலாம். அவ்வளோ அழகாக செட்டப்பும் பண்ணியிருந்தாங்க. ஒன்றுக்கு ஒன்று எதுவுமே மிக்ஸ் ஆகாத மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபுல்லாக அந்த பவுடர், பர்ஃப்யூம், ப்ரஷ், பேஸ்ட் அந்த மாதிரி இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்பளத்தில் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கோ எல்லா கம்பெனிஸில் லோக்கல் கம்பெனிஸில் கூட நம்ம வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நிறைய இந்த மாதிரி இருந்துச்சு. இதில் நான் ஒரு பெரிய அப்பளம் ஒன்று பார்த்தேன். ஆனால் ரேட்டை பார்த்து தான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அங்கேயே தூக்கி கடைசிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து ஐஸ்கிரீம் மேக் பண்ணுறதான். எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணி என்னமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் காட்டிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இது வந்து ரோஸ் மில்க் எசல்ஸ் அப்படிங்கிற மாதிரி எசல்ஸ்லாம் இருந்துச்சு போல். அதெல்லாம் எடுத்து மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டு இதுவும் பெல்லும் பார்த்தோம். பெல்லும் அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் அங்கேயே வச்சுட்டு நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பூஜை பொருள்லாம் தேவைப்பட்டுச்சு. இது வந்து பே 1 கெட் 1ல இருந்துச்சு. இது வந்து ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 மந்த் வரையும் இருந்துச்சுங்க. அவ்வளோக்கு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு பேக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 40யாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து சம்மர் சீசனுக்கு நமக்கு தேவைப்படுமேன்னு எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கேயே வச்சுட்டு இதை மட்டும் எடுத்து பார்த்துருந்தேன். லிப்ஸ்டிக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. 250 அப்படி சம்திங் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். இதெல்லாம் எடுத்து மட்டும் பார்த்தேன். எதுவும் வாங்கலை. இதெல்லாம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பே 1 கெட் 1 ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்படி வந்து பார்த்தா இது இந்த கால்லாம் போட்டு மசாஜ் பண்ணுறது ரொம்ப லெக்காகவே இருந்துச்சுங்க. ஃபுல்லாக இதையெல்லாம் வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்களுக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் இப்படி திருப்பி மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக
டப்பாலாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. ஏதாச்சும் நான் வாங்குறேன் அப்படின்னா அந்த பக்கம் மட்டும் என் ஹஸ்பண்ட் சீக்கிரம் முன்னாடி போயிடுவாங்க. அதனால் நானும் ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல. அவங்க என்ன எடுத்து போடுறாங்களோ அதோட வந்துடுறது. ரன் பவுடர்லாம் அவ்வளோ பெருசு இருந்துச்சுங்க. ரொம்ப பிக் ஃபேமிலிலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படும். இது ஃபுல்லாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படுற அனைத்து ஐட்டங்களும் இங்கே இருந்துச்சுங்க. எங்கேயும் தேட வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், அனைத்து பொருளும் இங்கே இருந்துச்சு. அவ்வளோதான். எல்லாமே என்னென்ன தேவையோ நம்ம அங்கேயே எடுத்துக்கலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய பொம்மைலாம் இருந்துச்சு. இது ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக வந்து பொம்மை, டெடி அது மாதிரி இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தால் பால்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மைலிஸ் அந்த மாதிரிலாம் கிட்ஸுக்கு விளையாடுற மாதிரி நிறைய பொருளெல்லாம் இங்கே இருந்துச்சு. புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். புக்ஸு, அதுக்கப்புறம் ஃபைல்ஸு அந்த மாதிரி. இது எல்லாம் தோசைக்கல் ஐட்டம்ஸ். தோசைக்கல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தோசைக்கல்லும் ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வெளில வந்தாச்சு. வெளில போய் வாங்கிக்கலாம், இங்கே வேண்டாம் சூப்பர் மார்க்கெட்டில் அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஆஃபரில் போடுவாங்களே 1+2 pay 1 get 1 அந்த மாதிரி நிறையா வாங்குவோம். அது மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு. நிறைய பொருள் அந்த மாதிரி தான் வாங்குவோம் இங்கே வந்தால். ஸோ இதெல்லாம் பூண்டு பவுடர், அதுக்கப்புறம் என்னென்னோ போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அது ரெண்டும். அதெல்லாம் எடுத்து உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். இங்கே வந்தால் இது ஃபுல்லாக லூஸில் வந்து நமக்கு பருப்பு, மாவு எல்லாமே இங்கே இருக்கு போல். இது கூட இந்த ராஜ்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே, பச்சை பட்டாணி எல்லாமே இருந்துச்சு. இது வந்து சீனி, சுகர் வந்து எடுத்து போட்டுட்ருக்காங்க. நிறையாவே எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்சியராக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எடுத்து போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து வெயிட் செக் பண்ணிக்கணும். நம்மளே கொஞ்சம் கம்மி பண்ணால் கம்மி பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து ஃபுல்லாக நமக்கு என்னென்ன பருப்பு வகைகள் இருக்கோ எல்லாமே லூஸில் கிடைக்குங்க இங்கே. இதை நம்ம எடுத்து வெயிட் போட்டு வாங்கிக்கலாம். இது வந்து லூஸில் கிடைக்கிது. பாக்கெட்லனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது நம்மளே அங்கே இது வெயிட் மிஷின் இருக்குது பாருங்கள், அதில் போட்டு வெயிட் பார்த்துக்கலாம். ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இதில் வந்து வேர்க்கடலை மட்டும் நமக்கு சீக்கிரமாக காலி ஆகிடுச்சு போல். அது மட்டும் காணும் ஒன்று கூட. அதையும் சேர்த்து வாங்கலான்னு போனது தான், பக்கத்தில் ஒன்றுமே இல்லை. அப்புறம் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சுற்றி காட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கேழ்வரகு மாவுலேருந்து எல்லாமே இருக்குது. எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் வந்து இருக்குது. அதுதான் மெயினு. ஏன்னா ரொம்ப எதுவும் இல்லை அப்படிங்கிறத விட ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து நம்ம தேவையான பொருளை பேக் பண்ணிக்கலாம். வெளில இந்த பக்கம் ஹோட்டல் அப்படி வந்தால் வெறும் வெஜிடபிள்ஸாக இருந்தது. இதுக்கு வெளியே நம்ம வாங்கிக்கலாம். இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் இந்த பக்கம் ஐஸ்கிரீம் அது இதுன்னு இருக்குன்னா மட்டும் எங்கள் ஹஸ்பண்ட் மூஞ்சி திருப்பி பாரு அந்த பக்கம், எதுவும் வாங்கி கொடுக்காம. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. இதெல்லாம் ரொம்ப வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க தான் எனக்கு பே பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுக்கறது. அதனால் எனக்கு பெருசாக வந்து வெஜிடபிள்ஸோட ரேட்ஸ்லாம் தெரியல. அதுக்கப்புறம் திரும்ப இந்த மாவு ஐட்டமே கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. திரும்ப போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த நெயில் பாலிஷை எடுத்து தாங்க பார்த்துட்டு இருந்தேன். வா அங்கே போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஜஸ்ட்டு பார்க்க கூட இங்கே சுதந்திரம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஒரு சூப்பராக வந்து நான் ஷாப்பிங் போன இடத்த வந்து உங்களுக்கு சூப்பராக சுற்றி காட்டிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.